Hello friends, welcome to AIPG channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சுலபமாக பவுச் எப்படி செய்கிறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு உங்களுக்கு தேவை 2 கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க அந்த மாதிரியான ஷேப்பில். இல்லை அப்படின்னா பாட்டிலில் பேக் சைடு இந்த மாதிரி கட் பண்ணி இதே மெத்தடில் செய்யுங்க. கிளிட்டர்ஸ் பேப்பர் இருந்தால் கிளிட்டர்ஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இதே மெத்தடில் நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி 2 கேப் எடுத்திருக்கேன். இந்த 2 கேப்பும் ஒரே கலர்லேயும் ஒரே மாதிரியான சைஸ்லேயும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பவுச் என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் கிளாத் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அவ்வளோ சைஸ் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் இப்போ மெஷர் பண்ணதோட கொஞ்சம் பெருசாகவே தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி கேப் வச்சு ஒட்டணும். அதுக்கு முன்னாடி இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நோட்லலாம் போடுவோம் இல்லையா அட்டை, அது நான் அந்த கிளாத் சைஸ்லேயே எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 அட்டை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சார்ட் பேப்பர் இருந்தால் கூட நீங்கள் சார்ட் கூட எடுத்துக்கலாம். இப்போ 2யும் ஒட்டியாச்சு. இது ஒரே மாதிரியான ஷேப்பில் நம்ம வெட்டிக்கலாம். நான் 2 பக்கமே நல்லா சாஃப்டாக இருக்கிற சைடாக தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வெட்டி வச்சிருந்த கிளாத் இருக்கு இல்லையா, அதை இதில் ஒட்டிக்கலாம். இப்போது நான் க்ளூகன் வச்சு ஒட்டிக்கிறேன். ஒட்டும் போல கேர்ஃபுல்லாக ஒட்டுங்க. இதே மாதிரி உங்கள்கிட்ட எந்த ஸ்ட்ராங்காக ஒட்டுற கம்மாக இருந்தாலும் ஓகே, ஒட்டிடலாம். இப்போ ஒட்டியாச்சு. இதையும் மீதி நம்ம ஒட்டிகிட்டே இருக்கோம் இல்லையா, அதில் வெட்டிடலாம். இப்போ கேப் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த கேப் இந்த மாதிரி ஒட்டிடலாம். ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போது இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த நடுவில் ஃபாஸ்டனிங் டேப் ஒட்டிக்கோங்க. ஃபாஸ்டனிங் டேப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஜிப் கூட வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் ஒயிட் கம் தடவிட்டு இதில் ஒட்டிடுறேன். இந்த மாதிரி ஒட்டிட்டு எதுக்கும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் ஸ்டாப்லர் பின் போட்டுக்கிறேன். இப்போ ஸ்டாப்லர் பின்னும் போட்டாச்சு. ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது. நம்ம ஸ்டாப்லர் பின் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கையில் குத்தும். அப்படிங்கிறதுனால ஏதாவது ஹார்டான பொருள் வச்சு நம்ம லைட்டாக தட்டினோம்னா கையில் குத்தாது. இப்போ இதுக்கு டிசைனுக்காக நான் கிளிட்டர்ஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கிளிட்டர்ஸ் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ளவர் இல்லை ஏதேனும் செஞ்சுட்டு சென்டரில் நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ நான் இந்த கிளிட்டர்ஸ் பேப்பருக்கு தேவையான அளவு வெட்டிக்க போகிறேன். இப்போ வெட்டியாச்சு. இதில் ஒயிட் கம் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த பவுச்சில் நம்ம ஒட்டிடலாம். இல்லை உங்களுக்கு டிசைன் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே சும்மா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பவுச்சை. உங்களுக்கு டிசைன் வேணும்னா இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் பேப்பர் இல்லை அப்படின்னா ஏதாவது ஃப்ளவர் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அப்படியே கடையில் வாங்கக்கூட பவுச் மாதிரியே இருக்குது. ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு செய்யும் போல. இந்த பவுச்சை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.